எனக்கு என்னமோ சஞ்சய் சைலண்டா இருக்கிறத பார்த்தா பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவன் பழி வச்சு விஜய் ஏதோ பண்ணணும்னு நினைக்க போறாப்புல நினைக்கிறேன். சஞ்சய் எனக்கு சஞ்சய் எப்படி தெரியல. நான் சஞ்சய் கூட விஜயோட நல்ல டேம்ல இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. சஞ்சய் அவருடைய தங்கை ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பாருங்க, அவங்க அம்மா மேல ரொம்ப பாசமான பையன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தாய பொது வழியில இவ்வளவு கேவலமா ஒரு திமுகங்கிற கட்சி தான் எங்க அம்மாவை இயக்குது, அவங்க சொல்லிதான் அவங்க டைவர்ஸ் பண்றாங்கிற அளவுக்கு பொது வழியில ரசிகர்கள் மத்தியில தேர்தல் பிரச்சாரம் எப்படிலாம் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான தேர்தல் பிரச்சாரம் நடந்திருக்கு? டெல்லியே எனக்கான நிதியை தா, என்ன நடக்குது? மேடாவது பீராவது தமிழ்நாட்டின் எல்லை பகுதிகளை கொடுக்கலாமா? இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களா நடந்த இது. தமிழ்நாடு மொழி வழி மாகாண உரிமை வேணும், தமிழ்நாடுன்னு பேர் வை, சென்னை மாகாணங்கிற பேரை எடு, இப்படியெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் நடந்திருக்கு. பெரியார் ஆதரிக்கிற திமுகவுக்கா ஓட்டுன்னு இந்த பக்கம், ஜாதியை ஒழிக்கிற பெரியார் ஆதரிக்கிற காமராஜரை ஆதரிக்கிற இந்த மாதிரி பிரச்சாரம் தமிழ்நாட்டில் நடந்த இடத்துல என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண தூண்டி விட்டாங்க திமுக, என்னை டீனருக்குள்ள 3வது தெருக்குள்ள விடல திமுக, என் படத்தை ரிலீஸ் பண்ண பிஜேபி விடல, ஆனா அந்த அப்ப மட்டும் பிஜேபிங்கிற பேர் வராது, என் படத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்க, என்னை தெருவுல நடக்க விட மாட்டேங்கிறாங்க. 1 மணி நேரம் தான், இவர் ஏதோ 1 மணி நேரம் கொடுத்தா 5 மணி நேரம் பேசுற மாதிரி. நீங்க பேசுற பேச்சுன்னா அதிகபட்சம் 10 நிமிஷம் 12 நிமிஷம். அதுல ஸ்டாலின் திமுக சதிங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்து பார்த்துட்டா 3 நிமிஷம் தான் இருக்க போகுது. அதை தாண்டி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கல்லூரி நிறுவனங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு, ஒரு மசோதா வந்திருக்கு, அது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மசோதா வந்திருக்கு. மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசுனீங்களா? இன்னைக்கு ஈரான் போர் நின்று இருக்கு, ஹாரிமுஸ்ல பாகிஸ்தான் நிறுத்தி இருக்குங்கிறாங்க. இப்ப இந்திய அரசு என்ன பண்ணுது, இந்தியாவின் நடவடிக்கை என்ன பண்ணணும், அது குறித்து ஏதாவது பேசுறீங்களா? ஏங்க ஒரு அரசியல்வாதி இதை தாங்க பேசணும். பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கிருச்சுன்னு பேசுறதுக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சியா? என் பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கிட்டா, என் பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கிட்டா, என் பொண்டாட்டியை டைவர்ஸ் வாங்க இவன் தான் தூண்டி விட்டான், அவன் தான் தூண்டி விட்டான், இது இல்லாம பொது வழியில சொல்லுவான். சராசரி மனுஷன் வீட்டுல போய் என் பொண்டாட்டியை தூண்டி விட்டது அவன் தான் சொன்னாலே சிரிப்பாங்க 4 பேர். டேய் அவன் பொண்டாட்டி எங்கடா போச்சு குத்தின்னு கேட்பான், இதை திட்டுவான் சராசரி மனுஷன். ஒரு அரசியல் கட்சியில தேர்தல் பிரச்சாரத்துல என் பொண்டாட்டிய இந்த மாதிரி திமுக தூண்டி விடுதுன்னு கேவலமா பேசுறீங்களே,